சொன்னாக்கா இன்றைக்கு நாங்கள் நேர்களுக்கா சொல்ல போகிறது நாங்கள் பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாக்கா, இயற்கையோட ஒரு அந்யோன்யமாக இயற்கைக்கே ஒரு அழகு சேர்க்கின்ற இயற்கையில் ஒரு அழகான ஒரு விடய பொருளாக காணப்படும் இல்லையா? இந்த பூக்களை பற்றி தான் அதில் மருத்துவ குணங்களை பற்றி தான் சொல்ல போகிறோமேக்கா. காக்கா நாங்கள் ஈஸ்வரி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஈஸ்வரி நாங்கள் இந்த பூக்கள் எப்படி இயற்கையோடு அன்மித்து, அதாவது நாங்கள் எப்படி இந்த பூக்களை பயன்படுத்தியது, அதாவது இயற்கையான மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஈஸ்வரி உங்களை அப்படியே கொட்டோன்னு சொல்ல போகிறோம். ஈஸ்வரி நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலாவது நேர்களுக்காக இன்னும் பூவில் எப்படி மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வாருங்க ஈஸ்வரி. ரோஜா பூவை பார்த்தோம்னா பசாத், ரோஜா பூவை இதழ்களை அப்படியே சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும் இல்லையா? ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான். என்னக்கா சிரிக்கீங்க? சிரிச்ச வேண்டா, ரோஜா பூ இதழ்களை அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அப்படி ஒரு உங்களுக்கு சந்தேகம். ரோஜா பூ இதழ்களில் உண்மைக்கு ஒரு மருத்துவ குணம் மிகுந்ததுதான் ரோஜா பூ. இந்த ரோஜா பூ வந்து நாங்கள் நிறைய அது மட்டுமல்லாது ஒரு அழகுக்காக நாங்கள் எங்களை வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு பூஞ்செடியாக சொல்லப்படுகிறது. இந்த பூஞ்செடியிலிருந்து வர அதாவது இதழ்கள் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களை வாய்க்குள்ள காணப்படுகின்ற புண்கள் அது வந்து குணமடைகிறதுக்கு நிச்சயமாக குணமடையும். நிச்சயமாக அந்த வாய்ப்புண்கள் வந்து குணமடைகிறதுக்கு அது ஒரு அடிப்படையாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறோம் தாமரையை பத்தி கேள்விப்பட்டீங்களா? எங்க எப்பத்தை பத்தி சொல்ல போறோம்? நிச்சயமாக தான் அந்த தாமரைங்கிறது போது ஒரு எப்பவும் ஒரு கவர்ச்சியானதும் ஒரு அழகாகவும் எப்பயும் வந்து ஒரு பிரகாசமாகவும் ஒரு காணப்படுறது தான் தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூவும் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டு காணப்படுகின்றது. எமது தாமரைப்பமும் தான் ஒரு மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் ஒரு இணையத்தினூடாக ஜொலித்து கொண்டிருக்கின்றான் இந்த தாமரை எஃப்எம். இதே போன்ற இந்த தாமரை பூண்ட பயன்களை எமது நேயர்களுக்காக சொல்ல போறோம். தாமரை பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வர நிறைய திரை மூப்பு ஆகிய மூன்றும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அந்த நாங்கள் தாமரை பூவை சாப்பிட்டா இளமையாக இருக்கலாமாக்கா? நாங்கள் இளமையோடு இருக்கலாம் தானே இந்த தாமரை பூவை சாப்பிட்டா? ஆமாம். நாங்கள் அவ்வாறு தான் ஒரு மருத்துவ குணங்களை பார்க்க போனோம்னு சொன்னால் நமக்கு தொடர்ச்சியாக சிறிது காலங்கள் சாப்பிட்டு வருவோம்னு சொன்னால் எங்களுடைய முடிகளில் வந்து சில நபர்களுக்கு பார்த்தோம்னா இளைஞர்களில் இருந்து அதாவது சிறு வயதினர் வரை அவங்க நிறைய என்ற விடயத்தில் இளநரை என்ற விடயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு மருத்துவம் இல்லையா? இந்த நரை என்ற விடயத்திலிருந்து நீங்கள் நீங்கி அடுத்து நரை திரை அதே போல வந்து மூப்பு என்ற விடயங்கள் ஏற்படாது. அதாவது மூப்பு என்று சொல்லும் போது அக்கா முதுமை என்ற விடயத்தை நீங்கள் இளவில் அடைந்து கொள்ள மாட்டீங்க. அப்படி உங்களை எப்போ வந்து ஒரு இளமை தோற்றத்துடன் ஒரு பிரகாசமாக வச்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த தாமரை பூ பயன்கள் சொல்லப்படுகின்றது. இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருது அக்கா. சொல்லலாமே. என்னன்னு சொன்னாக்கா, எமது தாமரை பூவும் அவ்வாறு தானக்கா. அதாவது எப்பவும் வந்து எமது இளைஞர்கள் பல்வேறுபட்ட நபர்களை வந்து அப்படியே துள்ளலோடு அப்படியே ஒரு செழிப்பா அப்படியே அந்த நாளில் வந்து பக்குவமாக அப்படியே வச்சு கொண்டிருக்குமாக்கா. இந்த மருத்துவத்தை நேயர்கள் கண்டிப்பாக மனதில் வச்சுப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, தினமும் தாமரையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கோமோ எமது நேயர்களுக்கு ஒரு இப்படி சொல்ல ஒரு சந்தோஷமா அப்படியே குளிர செய்கிற ஒரு செய்தியா தான் இந்த செய்தி. அது மட்டும் இல்லாம வேப்பம் பூ அதுலயும் ஒரு மருத்துவம் இருக்கு இல்லையா? அதுல என்னக்கா சொல்றாங்க? அது வந்து கொதிக்கும் நீரில் அது ஏன் பிரசாத் அது என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு, அது என்னக்கா சொல்றீங்கன்னு கேட்கும் போதே ஏண்டா அப்படின்னு சொன்னா அது வந்து கசப்பு தன்மை தானே. அதுதான் நீங்க அப்படி கேட்டீங்களோ தெரியல. ஐஸ்வரி விளங்கிட்டீங்களே விஷயத்தை பிடிச்சிட்டீங்களே ஐஸ்வரி. ஆமாம், வேப்பம்பூ வந்து கொதிக்கும் நீரில் வேப்பம்பூவை போட்டு ஆவி பிடித்தா தலைவலி காது வலி நீங்கும், பித்தவாதத்தை போய் சொல்லாங்க இல்ல இது உண்மையா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க பயப்படுறீங்க பரிசா, அதே சொன்னா கசப்பு தன்மை தானே, அதால நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க நிச்சயமாக நான் பயப்படலக்கா, நான் சொல்லல. நீங்க ஆவி பிடிங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு ரொம்பவே பயம் வந்துட்டேன். ஈஸ்வரி எனக்கு ஆவி பிடிங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன். ஆவியை பிடிங்கடா அப்படின்னு சொல்றீங்களே, ஏண்டா ஒரு மனுஷன் சாவடிக்க போகிறதுக்கு வழியை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நாங்கள் சொல்லப்படுது. ஈஸ்வரி அப்படின்னு சொன்னால் கொதிக்கும் நீரில் வெப்பம்பூ அப்படியே போட்டு அதில் நீராவே பிடிச்சோம்னு சொன்னால் தலைவலி காது வலி அப்படிலாம் நீங்கி பித்த வாதம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் போய்விடும். ரைட், நாங்கள் அடுத்த இதை வந்து சொல்ல போகிறோம். அரளி என்று சொன்னா கேள்விப்பட்டீங்களா? அரளி எனக்கு தெரியலையே. அரளி வந்து நச்சுத்தன்மை கூட இருக்கல. அடடா, அந்த நச்சுத்தன்மையா? அந்த நஞ்சிலேயும் ஒரு இயற்கையான மருத்துவம் இருக்கிறதா? ஆமா, அரளி பூவெடுத்து பசாத்
தலையின் வைத்து கொண்டால் பேன் ஒளியும் அப்படி சொன்னா அந்த நிச்சயமா ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லையா அது? ஓ அக்கா இன்னொன்னு சொன்னாக்கா இந்த ஈஸ்வரி எப்படின்னு சொன்னால் நாங்க இந்த பேன் உங்களுக்கிட்டே இருக்கல இல்ல அக்கா, தலையில பார்த்தா அப்படியே ஃபுல்லா பேனா தான் இருக்குது. இந்த பேன்களுக்கு தான் நாங்க இந்த வடிவாலம் கொடுக்க போறோம். ஈஸ்வரி அக்கா நாளைக்கு எப்படியோ பயன்படுத்தி கலையத்துல வரக்குள்ள அப்படியே கொஞ்சம் பேன்கள் இல்லாம நிச்சயமா பயன்படுத்தி உங்களுக்கு நான் அதை சொல்ல போறேன் பரிசா. ஓ என்னக்கா சொல்லுங்க. அடுத்து பார்க்க போனா சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூ வந்து மருத்துவம் இல்லையா? அந்த பூவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. அந்த பூவின் ஒரு வைத்தியம் ஒன்று இருக்கு. சூரியகாந்தி எண்ணெய் மிகவும் நல்லது இல்லையா? சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு தானே பிரசாத், அந்த எண்ணெய் மிகவும் நல்லது. ஓ நிச்சயமாக ஈஸ்வரி, நாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி கிடைக்கும் தெரியுமா? எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நான் நினைக்கிறேன் அந்த சூரியகாந்தியில இப்போ வந்து விதைகள் காணப்படுகின்றது. அந்த விதைகள்ல இருந்து தான் அந்த எண்ணெயை பிரித்தெடுப்பாங்க. நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா இந்த சூரியகாந்தி விதைகள்ல அதாவது நிறைய டாக்டர்ஸும் அதை வந்து அதாவது நிறைய வைத்தியர்களும் வந்து இதய நோய் கொண்டாக்களுக்கு எப்பவும் வந்து இந்த அறிவுரை வழங்குவாங்க. இவ்வாறு சொன்னால் நீங்க சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்துகிற போது உங்களுடைய இதய நாளங்களிலே இந்த அதாவது கொழுப்பு படிந்து உங்களுக்கு உயிராபத்தை அதை மற்றும் இதய பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை நீக்கக்கூடியதாக காணப்படும் என்று சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமாக இதை நாங்க சூரியகாந்தி பூ நீங்க வேஸ்டாக அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு அழகுக்காண்டி தானே வளர்ப்போம் என்று. அவ்வாறு இல்லை, நீங்க இதுல இந்த மருத்துவ குணங்களும் இருக்கு என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. செம்பருத்தியம்பூ சின்ன குழந்தைகளுக்கு நஞ்சு. அடடா எனக்கு தெரியாம போச்சு இல்லையா? செம்பருத்தியம்பூவை பார்த்து சொல்ல போனா முடி உதிர்வதை தடுக்க இந்த செம்பருத்தியம்பூ பயன்படுத்தும் கண் நெரிச்சல் நீங்க. ஆனா பிரசாத் ஒன்று சொல்ல போறேன். என்ன சரி? செம்பருத்தியம்பூ இருக்கு தானே, அந்த செம்பருத்தியம்பூ நானே ஒரு நாள் அரைத்து தலையில் வைத்தேன். அடடா அதானக்கு அந்த முடியெல்லாம் போயிட்டு அப்படி சொல்லாதீங்க பிரசாத். அதுக்கு பிறகுதான் என் தலைமுடி நல்ல ஆரோக்கியமா வளர்ந்ததாக்கா. ஓ நிச்சயமாக இந்த நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த செவ்வரத்தியும் பூவும் வந்து நிறைய மருத்துவ குணங்களை வந்து நிறைய மருத்துவ நலன்களை கொண்டதாகவும் இந்த செவ்வரத்தம்பூ வந்து காணப்படுகின்றது. இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதாவது முடி உதிர்வை தடுக்கணும்னு சொன்னால் அந்த செவ்வரத்தியும் பூவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை கண் நெரிச்சலை நீக்கக்கூடிய தன்மையும் மருத்துவ குணங்களும் செறிந்ததாகத்தான் இந்த செவ்வரத்தம்பூ வந்து காணப்படுகின்றது. இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிகொட்டல் என்ற பிரச்சனைக்கு நீங்கள் நிரந்தரமான ஒரு சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கலாம். அக்கா நீங்க ஒரு விடயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களே, அக்கா உங்களுக்கு மல்லிகைப்பூ உண்டா பிடிக்காதா? மல்லிகைப்பூ ரொம்ப மல்லிகைப்பூ என்ன நிறம்? வெள்ளை. மல்லிகைப்பூ சிவப்பு நிறம். போய் வெள்ளை சிவப்பு. பிரசாத் வெள்ளண்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வெள்ளண்டா பிடிக்குமாக்கா? உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும்? வெள்ளை தான் பிடிக்கும். அதுக்கு தானா நீங்க அப்படியே மல்லிகைப்பூ விட்டுட்டு போனீங்க. நாங்கள் மல்லிகைப்பூவை பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த மல்லிகைப்பூ வந்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பில் பால் கட்டி விட்டால் மல்லிகைப்பூவை மார்பில் வைத்து கட்டினால் கட்டிய பால் கரைந்து விடும் என்பார்கள். அதாவது தாய்மார்களை நீங்கள் நிறைய விடயங்களை அவதானித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய விடயங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு சிறந்த ஒரு இயற்கை மருத்துவமாக காணப்படுகின்றது. நாங்கள் இப்படியே பார்க்கக்குள்ள நாங்கள் இப்போ சொல்லியிருந்த நேயர்களே இன்றைக்கு பூக்களில் இருந்து வாரான மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றது என்று நீங்கள் இந்த பூக்களை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அழகுக்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த பூக்களை அழகுக்காக மட்டும் இல்லை நாங்கள் இப்போது நேயர்களுக்காக சொல்லி இருக்கின்றோம். இத்தகைய பூக்களில் இவ்வாறான மருத்துவ குணங்கள் மருத்துவ நலன்கள் அடங்கியிருக்கின்றது என்று இந்த நீங்கள் இதனை வந்து உங்களுடைய வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமில்லை உங்களுடைய வாழ்நாளில் இயற்கை மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்நாளையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக எமது நேயர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் நிறைய விடயங்களை இன்னும் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக வணங்க காத்து கொண்டு இருக்கின்றோம். இவ்வாறு அப்படியே போக்குல நிலையே ரொம்ப டயர்டாகி போயிட்டோம். நாங்கள் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற நேரமும் அப்படியே நெருங்கி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து www.tamarafm.com.
அச்சு அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு மொட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே. முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே. இச்சு 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டே வாடக வாடக என்னடி வாடக உம்மன வீட்டுக்குள் உட்கார என்னைய கேட்டாலும் இந்தான்னு தந்து நான் ஒட்டிப்பேன் அட்ட போலும் கூட. மேனக மேனக வனத்து மேனக விண்ணத்தா விட்டுத்தா வந்தாட இந்திர சந்திர ரெண்டுமே நீதானே தன்னத்தா உன் கையில் தந்தாட. ஒன்ன புதையலா ஒன்ன என் நெஞ்சில் வச்சிருப்பேன் ரொம்ப பத்திரமா சின்ன சிரிப்புல என்ன வளைச்சிட்ட சித்தன வாசல் சித்திரமா. இச்சு 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டே வசன வசன மல்லிக வசன கப்புன குப்புன மப்பேத்த ஆத்திக்கு இத்திக்கு எத்திக்கு பத்திக்கு சித்திக்கும் தீயொன்னு சூடேத்த. பூசன பூசன மன்மத பூசன கைப்பாதி மெய்ப்பாதி செய்யாதா மை வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த பெண்ணுக்குள் பெய்யாத தென்மழை பெய்யாதா. தொக்கு தரையில வெண்ண வச்சு அத பொக்குன்னு கைப்பத்த பாக்குறிய அந்திக்கரு கையில் அத்தை இத்த சொல்லி முந்தி விரிச்சிடும் கேக்குறிய. இச்சி 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டு இச்சு 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா. முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே. மொட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே. இச்சி 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டு நாங்கள் இப்படியே பார்க்கணும்னு சொன்னால் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் காலையிலிருந்து வந்து எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. எம்மோடு நீங்கள் கை கோத்து இந்த சந்தர்ப்பத்திலே எம்மோடு நீங்கள் இணைந்து காத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ எமது நேர்களுக்காக இயற்கை மருத்துவத்தின் குறிப்புகளை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த ரீதியில் வந்து பூக்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் இயற்கையான மருத்துவ நலன்களுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எமது நேர்களுக்காக நாங்கள் இப்படியே சொல்லியிருந்தோம். ஈசு அக்கா ஈஸ்வரி என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்கள் இப்படியான நிறைய விடயங்களை சொல்லியிருந்தோம். ஏண்டா நஜிமு நானும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நஜிமு ஒரு ஒத்த கால அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மதினர்களுக்காக ஏதோ சொல்ல காத்து கொண்டிருக்காங்க. என்ன சொல்லலான்னு பார்ப்போம். அதாவது அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சர்மம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கின்றது. அதனை எல்லாருக்கும் சர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. அதனை எல்லாருக்கும் எட்டி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இப்பே காலகட்டத்தில் நஜிமு காலநிலை வந்து கடும் சூடாக இருப்பதனால சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் அடிக்கடி ஏற்படுகின்றது. இது சார்பாக நம்ம நேர்களுக்கு சொல்லி ஆகணும். நஜிமு சொல்லுங்களேன். அதாவது கமல ஆரஞ்சு, அதாவது சின்ன ஆரஞ்சு பழம் எடுத்து அதன் தோலை எடுத்து நன்றாக வெயிலில் உலர்த்த வேண்டும். காய வைத்து அதனை பொடியாக இடித்து சவட்காரத்திற்கு பதிலாக அதனை முகத்தில் சோப்புக்கு பதிலாக தேய்த்து வர வேண்டும். தேய்த்து வந்தால் சர்ம பிரச்சனை நீங்கி வரும். பிரசாத், கண்டிப்பாக வீட்டை ஓடி ஓடி போக போறேன். ஏன்? எங்களுக்காக ஒரு மருத்துவம் சொல்லிக்க.
ஓ நிச்சயமாக இந்த மருத்துவம், அதாவது எங்களுடைய சித்த வைத்தியர், ஒரு குட்டி வைத்தியர் தான் இவர். இந்த எமது கலையத்தில் இப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விடயங்களோட எமது நேயர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருப்பார். நாங்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த இவ்வாறு வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோட நீங்கள் காலை 9:30 எங்களுடைய இணைஞ்சிருந்தீங்க. நாங்கள் இப்போ நிகழ்ச்சி இந்த விடைபெற நேரம் நெருங்கிவிட்டோம். இத்தகைய நிகழ்ச்சி நாங்கள் விடைபெற்று செல்ல போன்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக இத்தகைய நேரத்தில் இத்தகைய சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அந்த விடை